கலிவரின் பயணங்கள். லெமியூல் கலிவர் இங்கிலாந்தில் உள்ள நாட்டிங்ஹாம்ஷயரில் பிறந்தார். அவர் பெற்றோர்கள் மிகவும் அமைதியானவர்கள். குடும்பம் சந்தோஷமாக ஓடிக்கொண்டிருந்தது. கல்லிவரின் பெற்றோருக்கு இவர் சர்ஜன் ஆக வேண்டும் என்று விருப்பம். ஆனால் கல்லிவருக்கும் அடிக்கடி பயணங்கள் செய்து கடல் ஆராய்ச்சி செய்யும் கனவு இருந்தது. யாரும் இதுவரைக்கும் கடலை தாண்டி போகாத அளவுக்கு போய் அங்க இருக்கிற நிலங்களை கண்டுபிடிச்சு நான் ஆராய்ச்சி பண்ணணும். பயணம் செய்ய சரியான வழிகாட்டுதல் இல்லாமையால் பெற்றோர்கள் அறிவுரைப்படி கல்லிவர் சர்ஜன் ஆகிறார். அவர் இங்கிலாந்திலேயே மிகச்சிறந்த மருத்துவரானார். தன் நோயாளிகளை அக்கறையோடும் கவனிப்பார். ஆனால் இன்னும் அவரது உயிரும் உள்ளமும் கடலை சுற்றியேதான் வந்தது. தான் பிரகாசிக்கும் தண்ணீர் மீது புறப்பட்டு போனால் எப்படி இருக்கும் என்று அடிக்கடி ஆச்சரியப்பட்டதுண்டு. வருஷங்கள் உருண்டோடின. கலிவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகளும் பிறந்துவிட்டன. அவர் ஒரு எடுத்துக்காட்டான அப்பாவாகவும் அன்பான கணவராகவும் இருந்தார். ஆனால் தனது கனவு ஏக்கத்துடனேயே வாழ்ந்து வந்தார். என்னங்க, என்ன விஷயம்? ஏன் சோகமா இருக்கீங்க? எனக்கு ஒரு கப்பல்ல கேப்டன் வேலை கிடைச்சிருக்கு. எனக்கு போகணும்னு தான் ஆசை. ஆனா உன்னையும் குழந்தையும் நினைச்ச கவலையா இருக்கு. உங்க மனசுக்கு பிடிச்சதான் எப்பவும் நீங்க செய்வீங்க. கப்பல் ஓட்டுறதுல உங்களுக்கு சந்தோஷம்னா தாராளமா போங்க. ஆனா நீங்க பாதுகாப்பா திரும்பி வருவீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும். ரொம்ப நன்றிமா. கலிவர் தன் குடும்பத்தாருக்கு கையசைத்து விடைபெற்றுக் கொண்டு தென்கடலை நோக்கி பயணிக்கிறார். உலகிலேயே தான் மிகவும் சந்தோஷமாக இருப்பதாக உணர்கிறார். ஆனால் அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் இருந்தார். இரவு நேரத்தில் கடலில் புயல் தாக்கம் அதிகரிக்கிறது. இளஞ்சிவப்பு நிற தண்ணீர் மிகவும் ஆக்ரோஷமாக கப்பலின் பக்கவாட்டை மோதுகிறது. நொடி பொழுதில் கப்பல் உடைந்து முழுவதும் கடலில் மூழ்கிறது. கலிவர் கடலில் மூழ்காமல் தன்னை காப்பாற்றிக் கொள்ள நீண்ட தூரம் நீந்தினார். பிரம்மாண்டமான அலை ஒன்று அவரை கடல் தண்ணீரில் மூழ்கடித்தது. அப்போது இதுதான் தனது வாழ்க்கையின் இறுதி மூச்சு என்று எண்ணினார். அதிர்ஷ்டவசமாக அது அவரது முடிவாகவில்லை. அவர் ஒரு தீவின் கரையில் ஒதுங்கினார். அப்போது ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்தார். அவர் கண் விழித்த போது தன் பின்னால் ஏதோ இருப்பதாக உணர்ந்தார். ஆனால் தன்னால் எழுந்திருக்க முடியாத அளவிற்கு களைத்திருந்தார். சிறிது நேரம் கழிந்த பிறகு இறுதியாக கலிவர் எழுந்து விட்டார். ரொம்ப களைப்பா இருக்கு. என்னது, ஏன் இந்த மணல்ல இப்படி களைப்போட படுத்திருக்கேன்? கடவுளே, என்னோட முடி! அவர் குனிந்து பார்த்து மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். ஏனெனில் மிகச் சிறிய மனிதர்கள் கலிவரின் சிறிய சுண்டு விரல் போன்று அவர் முகத்தை நோக்கி வந்தார்கள். கலிவர் குழம்பி போயிருந்தார். ஒருவேளை இறந்துட்டனோ? சொர்க்கத்துல ஏன் எல்லாரும் சின்னதா இருக்காங்க? அரக்கனே, எங்கள் லில்லிபூஷன் தீவில் நீ என்ன செய்கிறாய்? எங்களை சாப்பிட வந்தியா? இப்போவே உண்மையை சொல். என்னது? இல்ல. எங்கள் தீவை நீ அபகரிக்க வந்தாயா? என்ன தீவு? லில்லிபூஷன்ஸ் தீவு. இரு, இதை ஏற்கனவே சொல்லிவிட்டேன். பிளிஃபிஸ்கியூ தான் உன்னை அனுப்பியதா? என்ன? கூ! அரக்கனே, உனது நோக்கம் தான் என்ன? என்னோட பேரு லூமியல் கலிவர், அரக்கன் அல்ல. இப்ப களைச்சு போயிருக்கேன். நான் இங்க எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியாது. நான் தென்கடல்ல கப்பல்ல பயணிக்கும் போது உடைஞ்சி நான் கடல்ல மூழ்கினது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அப்போது இவர் சொல்வது உண்மைதான் என்று ஒரு வீரன் சொல்கிறான். இந்த அரக்கன் குலிவரை நம் நகரத்துக்கு கொண்டு போய் அங்கே அரசர்கிட்ட ஒப்படைப்போம். அரசர் முடிவு எடுக்கட்டும். 300 குதிரைகள் வரவழைக்கப்பட்டு ஒரு பெரிய வண்டியில் இவரை எல்லா லில்லிபூஷன்ஸும் சேர்ந்து உருட்டி தூக்கி போட்டு கட்டி இழுத்து கொண்டு நகரத்திற்கு போனார்கள். கல்லிவரால் இன்னும் தன் கண்களை நம்ப முடியவில்லை. இவர்கள் உண்மையில் இத்தீவின் லில்லிபுட்டியன்ஸ் தான். அனைவரும் என்னை வித்தியாசமாக பார்ப்பது உண்மைதான். விசித்திரம். ஒருவர் மட்டும் வித்தியாசமாக இருந்தால் எல்லோரும் உன்னை வித்தியாசமாக பார்ப்பது என்பது உண்மை. ஆச்சரியம். மகாபிரபுவே, இவனால் நமக்கு ஆபத்து இல்லை என்று கூறுகிறான். அத்துடன் இவன் பயணம் செய்த கப்பல் உடைந்து அதனால் இங்கு தவறுதலாக வந்துவிட்டான் என்று கூறுகிறான். இப்போதைக்கு இவனை நம்ப வேண்டாம். பார்த்தால் பயமாக இருக்கிறது. நம் அனைவரையும் சாப்பிட வேண்டும் என்று பிளிஃபிஸ்கோ அனுப்பியிருந்தால்
மகாபிரபுவே, இவனுக்கு பிளஃபிஸ்குவே தெரியாது. அவன் சொன்னான் ஈக்கு. நீ சொல் ரெட்ரஸல், இவனை நம்ப வேண்டும் என்று நினைக்கிறாயா? இவன் குழப்பத்தில் பயந்திருக்கிறான் மகாபிரபு. அத்துடன் இவன் ஒரு வகையில் நமது விருந்தாளி. இவன் நல்லவன் என்று நிரூபிக்க சந்தர்ப்பம் கொடுக்கணும். அரசர் கலிவரை நோக்கி நடக்கிறார். இருந்தாலும் இவருடைய பிரம்மாண்டமான முகத்தையும் உடலையும் பார்த்து எச்சரிக்கையாக தான் இருக்கிறார். இவர்தான் அரசர் போல் இருக்கிறது. இவரிடம் நயமாக பேச வேண்டும். எனது பெருந்தகையே, இங்கிலாந்தின் சார்பாக மரியாதையை செலுத்துகிறேன். எனது பெயர் லெமியல் கலிவர். நான் பல தூர தேசங்களை பார்த்திருக்கிறேன் பிரபு. ஆனால் உண்மையில் உங்கள் நாடு மிக அழகான ஒரு தீவு. அதனால் தான் நான் இங்கு வந்துள்ளேன் போலிருக்கிறது. இது லில்லிபுட்டியன்கள் வாழும் தீவு. நாங்கள் உங்களை விட உருவத்தில் சிறியவர்களாக இருக்கலாம் கலிவர், ஆனால் நாங்கள் வலிமை மிக்க வீரர்கள். ஜெயம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், மகாராஜாவுக்கு ஜெயம் உண்டாகட்டும், மகாராஜாவுக்கு ஜெயம் உண்டாகட்டும். வெற்றி, வெற்றி, வெற்றி. நிச்சயமாக அதில் எந்த சந்தேகமும் இல்லை பிரபு. வலிமை மிக்க வீரர்கள் எப்பொழுதும் பரந்த மனதுடன் இருப்பார்கள். இந்த நாட்டு மக்களும் பரந்த மனப்பான்மையோடு தான் இருப்பார்கள். நீங்கள் என்னை விருந்தினராக ஏற்றுக்கொண்டால் எனது விசுவாசத்தை நான் நிரூபிப்பேன். இந்த நாடே பார்த்து கொண்டிருக்கிறது. நான் தனியாக எந்த அவசர முடிவும் எடுக்க முடியாதே. இவர் நமது விருந்தாளி. இவருக்கு வேண்டிய மரியாதைகளை செய்ய வேண்டும். ஆனால் லில்லிபுட்டியன்களின் பாதுகாப்பிற்காக லெமியல் கலிவரின் முழு விவரத்தையும் தெரிந்து கொள்ளும் வரையிலும் அவரை நமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அரசரின் முடிவை அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். கலிவருக்கும் நிம்மதி பெருமூச்சு வந்தது. நகரத்திற்கு வெகு தொலைவில் இருந்து ஒரு பாழடைந்த கோயிலில் கலிவர் தங்க வைக்கப்பட்டார். அவரின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் அவருடைய வலது பாதத்தில் ஒரு சங்கிலி போட்டப்பட்டது. அந்த மாபெரும் விருந்தாளியை லில்லிபுட்டியன்ஸ் கவனமாக உபசரித்தார்கள். ஒவ்வொரு நாளும் பெரிய ஊர்வலமாக பல வண்டிகளில் அவருக்கு வேண்டிய உணவு கொண்டு வந்தார்கள். பல துணிகளை ஒன்றாக தேய்த்து அவருக்கு புதிய ஆடையையும் கொடுத்தார்கள். ஒவ்வொரு நாளும் தங்கள் மாபெரும் விருந்தாளியிடம் பேச்சு கொடுத்து பல செய்திகளை லில்லிபுட்டியன்ஸ் தெரிந்து கொண்டார்கள். கலிவர் பல வேடிக்கையான கதைகளை சொல்லி அவர்களை சிரிக்க வைத்தார். கலிவர் ஒவ்வொரு லில்லிபுட்டியன்ஸை தன் பனைமர உயரத்திற்கு தூக்கி அந்த நகரின் அழகை காட்டினார். ஒருமுறை அந்த நகரில் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதாவது லில்லிபுட்டியன்கள் ஒருவர் பின் ஒருவராக நிலத்திற்கு மேலே கட்டியிருந்த ஒரு கயிற்றில் நடக்கும் நிகழ்ச்சி. அவர்கள் மிகவும் பயந்திருந்தார்கள். கலிவருக்கோ குழப்பம். கலிவர் அரசரிடம் என்ன நடக்கிறது என்று கேட்டார். லில்லிபுட்டியன்களான நாங்கள் துணிச்சலும் தைரியமும் கொண்டவர்கள். அனைத்தையும் நீங்களும் அறிந்திருப்பீர்கள் கலிவர் அவர்களே. எங்களது துணிச்சலும் விசுவாசத்திற்கும் உண்டான தேர்வுதான் இது. இத்தேர்வில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள்தான் எங்கள் படைத்தளபதி ஆவார். ஆனால் மகாபிரபு, இது ஆபத்தானது. கயிறு மிக உயரத்தில் இருக்கிறது. ஒருவேளை கீழே விழுந்தால் அவர்களுக்கு பயங்கர காயம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உயிரே போகும். அவர்கள் விசுவாசத்தை நிரூபிப்பது அவர்களது உயிரை விட மேலானது அரசே. ஆனால் லில்லிபுட்டியன்ஸ் தங்களது துணிச்சலை நிரூபிக்க கூடியவர்கள். அதோடு இவர்கள் வீரத்தை அறிந்து கொள்ள இதைவிட வேறு வழி இல்லையே. கலிவர் சிறிது நேரம் யோசித்துவிட்டு ரெட்ரஸலை ஒரு கயிறு கொண்டு வர சொன்னார். ரெட்ரஸல் சந்தோஷத்தோடு உதவி செய்தார். ஏனென்றால் அவருக்கும் இந்த விளையாட்டு பிடிக்காமல் இருந்தது. கலிவர் அதை பல துண்டுகளாக வெட்டி அதில் ஒரு வலையை அவர்களுக்காக பின்னினார். அந்த வலையை மேலே இருந்த கயிற்றுக்கு கீழே கட்டினார். இதோ இதை பயன்படுத்துங்கள். இப்போது எல்லா லில்லிபுட்டியன்ஸும் எந்த ஆபத்தும் இல்லாமல் இந்த போட்டியில் கலந்து கொள்ளலாம். உயிரும் போகாது, நாட்டின் படைத்தளபதியும் கிடைப்பார். அனைவரும் ஆரவாரத்துடன் கலிவரின் கண்டுபிடிப்பை வரவேற்கிறார்கள். அதற்கு பரிசாக கலிவரின் காலில் பூட்டியிருந்த விலங்கை அரசர் விடுவிக்கிறார். இப்போது கலிவர் சுதந்திரமாக அந்த தீவு முழுவதும் சந்தோஷமாக சுற்றி வருகிறார். நாட்கள் சென்றனர். லில்லிபுட்டியன்ஸின் மனதில் கலிவர் இடம் பிடித்து விட்டார். இப்போது அரசர் தன் நாட்டு விஷயங்களையும் கலிவரிடம் ஆலோசித்தார். இவர்களது எதிரிகள் தீவான பிளெஃபிஸ்கோவை பற்றியும் கலிவர் தெரிந்து கொண்டார். பிளெஃபிஸ்கோ மற்றும் லில்லிபுட் இருவரும் பல ஆண்டுகளாக எதிரிகளாகவே உள்ளார்கள். இந்த கதைகளை எல்லாம் மிகவும் ஆர்வமாக கலிவர் கேட்டார்.
ஒரு நாள் அரண்மனைக்கு அவசர அவசரமாக கலிவர் வரவழைக்கப்பட்டார். கலிவர், உங்கள் உதவி எங்களுக்கு தேவை. இப்போது பிலிபிஸ்கோ தீவு மக்கள் எங்களை தாக்க வருகிறார்கள். கலிவர் உடனடியாக கடற்கரைக்கு போனார். கடலில் இருந்து லில்லிபுட்டை நோக்கி கப்பல் படை வந்து கொண்டிருந்தது. கப்பல் முழுவதும் போர் தளவாடங்கள் நிறைந்திருந்தது. பெரிய படையெடுப்பாக இருந்தது. கலிவர் கயிறை எடுத்துக்கொண்டு கப்பலை நோக்கி நீரில் நடந்தார். கலிவரை பார்த்ததும் லெபிஸ்கோடியன்ஸ்க்கு அதிர்ச்சி. என்ன அது? இவ்வளவு பெரிய உருவம் எப்படி? தாக்குங்கள்! இப்படி தாக்குறாங்களே. ஒன்னும் பண்ண முடியல. பின்னால போங்க, பின்னால போங்க. கலிவர் எல்லா கப்பல்களை கயிற்றில் கட்டி கடலில் இருந்து வெளியே மூட்டைகளை இழுத்து வருவது போல இழுத்து வந்தார். இழுத்து வந்து லில்லிபுஷின் கடற்கரையில் விட்டார். நாட்டு மக்கள் மீண்டும் ஒரு முறை கலிவரை வாழ்த்தி ஆரவாரம் செய்தார்கள். நாட்டை காப்பாற்றி விட்டார். நல்ல காரியம் செய்தால் லெமுவேல் கலிவர். ஆனால் ஏன் நிறுத்திவிட்டாய்? பிலிபிஸ்கோவின் எல்லா கப்பல்களையும் இங்கே கொண்டு வர வேண்டியதுதானே? அப்படி கொண்டு வந்திருந்தால் அவர்களுக்கு எதிர்காலத்தில் நம்மை தாக்க படையில்லாமல் போயிருக்கும். மன்னியுங்கள் மகாபிரபு, அது நேர்மை இல்லை. பிலிபிஸ்கோ மக்களுக்கு படைபலம் தேவை. மற்ற எதிரிகளிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள நம்மை தாக்க வந்த அனைத்து படைக்கப்பலையும் நான் கொண்டு வந்து விட்டேன். மற்ற கப்பல்கள் பிலிபிஸ்டியன் கரையில் நிற்கிறது. அவற்றை நான் கொண்டு வர முடியாது பிரபு. தன் கட்டளைக்கு கீழ்ப்படியாத கலிவர் மீது அரசர் கோபம் கொள்கிறார். சில நாட்கள் சென்றன. ஒரு நாள் ரிட்ரிசல் கலிவரை பார்க்க வருகிறார். கலிவர், நான் சொல்வதை கேளுங்கள். ஹலோ ரிட்ரிசல், ஏன் கிசுகிசுப்பாக பேசுகிறாய்? நான் இங்க வந்தது யாருக்கும் தெரியக்கூடாது. ஒரு முக்கியமான செய்தியை உங்களிடம் கூற வந்திருக்கிறேன். ஆலோசனை சபையில் அரசர் உங்களோடு பேசியதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவருக்கு உங்கள் மீது திருப்தி இல்லை. அதுதான் ஏன்? அரசரின் ஆணைக்கு அடிபணியாத காரணம்தான். பிலிபிஸ்கோவின் கப்பல்களை இழுத்து வர சொன்னார். நீங்கள் மறுத்துவிட்டீர். பாருங்கள் கொலிவர், நீங்கள் உடனே லில்லிபுட்டை விட்டு வெளியேறிவிடுங்கள். இந்த தீவு உங்களுக்கு பாதுகாப்பானது இல்லை. சரி, நான் எங்கே போவது? பிலிபிஸ்கோ போகலாமே. நான் கைப்பற்றிய கப்பலின் ஒரு தளபதி கூறினார், பிலிபிஸ்கோவின் அரசருக்கு உங்களின் நீதிமுறையை பற்றி ஓலை அனுப்பியிருக்கிறாராம். நீங்கள் பாதுகாப்பாக செல்வதற்கு அவர்களிடம் ஒரு படகு தயாரிக்க சொல்லலாம். அவர்கள் இப்போது எங்கள் எதிரிதான். ஆனால் நீங்கள் என் நண்பர். உங்களை பற்றி நான் கவலைப்படுகிறேன். மிக்க நன்றி ரிட்ரிசல். நான் இப்பொழுதே புறப்படுகிறேன். நான் உங்களை என்றென்றும் மறக்க மாட்டேன் நண்பா. நானும் உங்களை எப்போதும் மறக்கவே மாட்டேன் எனது அருமை நண்பா. உடனடியாக பிலிபிஸ்கோவை நோக்கி கலிவர் புறப்பட்டார். தண்ணீருக்குள் நடந்து பிலிபிஸ்கோவை அடைந்தார். அங்கு கடற்கரையிலேயே தன் முழு படையுடன் அத்தீவின் அரசர் நின்று கொண்டிருந்தார். எல்லோரும் என்னை பார்க்கிறார்கள், ஆனால் என்னை தாக்காமல் இருக்கிறார்கள். என் பெருந்தகையே, நான் உங்களை தாக்க வரவில்லை. எனது பெயர் லியூமெல் கலிவர். நான் இங்கு வந்திருப்பது உங்களிடம் உதவி கேட்கவே. தெரியும், எங்கள் கப்பலையும் வீரர்களையும் காப்பாற்றியுள்ளீர். நாங்கள் தான் நன்றி சொல்ல வேண்டும். உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் கலிவர். அது எனது சேவை அரசே. கலிவர் தங்குவதற்கு வேண்டிய வசதிகளை செய்யுங்கள். அடுத்த நாள் கலிவர் பிலிபிஸ்கோவின் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தார். அப்போது அவர் தண்ணீரில் ஏதோ மிதப்பதை பார்க்கிறார். இதுதான் அந்த படகா? அப்போது அவர் அரசரிடம் சென்றார். அரசரும் தனது கமாண்டருக்கு 1 டஜன் ஷிப்பை ஒன்றாக இணைத்து அந்த படகை இழுத்து வர கட்டளையிட்டார். அதன் பிறகு கலிவர் தனக்கேற்ற படகை உருவாக்க வீரர்களையும் உதவிக்கு இருக்கச் செய்தார். அதனால் கலிவருக்கு மிகவும் சந்தோஷம். இப்போது அவர் திரும்பவும் தமது நாட்டிற்கு சென்று தன் குடும்பத்தை பார்க்க முடியும். படகை கட்டுவதற்கு 1 வாரம் பிடித்தது. கலிவருக்கு ஏற்றவாறு பெரியதாக மிக வலிமையாகவும் இருந்தது அந்த படகு. லெபிஸ்கோடியன்ஸ் அந்த படகில் அவர் பயணத்திற்காக தண்ணீர், பழங்கள் மற்றும் உணவை வைத்தார்கள். உங்கள் மனிதாபிமானத்தை நான் மறக்க மாட்டேன் என் மகாபிரபு. நீங்கள் நேர்மையுள்ள இளைஞன் கலிவர். உங்களை நாங்கள் எப்போதும் மறக்க மாட்டோம். இனிய பயணத்தை தொடங்குங்கள் நண்பரே. கலிவர் லெபிஸ்கோடியன்ஸிடம் விடை பெறுகிறார். தனது குழந்தைகளுக்கு பல கதைகளை கொண்டு செல்கிறார். கலிவர் தனது வீட்டை அடைந்தவுடன் தன் குழந்தைகளையும் மனைவியையும் கட்டி அணைத்துக் கொள்கிறார். ஏப்ரல் 24, 1702 அன்று கலிவர் நாட்டிங்ஹாம்ஷையரை அடைந்தார்.